Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். போன கிளாஸ்ல ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இதோட கண்டினியூஷன் தான் ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட 5 டைப்ஸ் வரும். இங்க நான் 4 டைப்ஸ் போட்டிருக்கேன். அதாவது கடைசி 2 டைப் ஒரே லைன்ல இருக்கு ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். எந்த ஆர்டர்ல நம்ம பாஸ் பண்றோமோ அதே ஆர்டர்ல நமக்கு அவுட்புட் வரும். செகண்ட் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஆர்குமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி நேம் பண்ணோம்னா அந்த வேல்யூ டிஃபால்ட் அந்த வேல்யூ மூலியமா தான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகுது. அடுத்து டிஃபால்ட் வேல்யூஸ். அந்த பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம்னா ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா அது வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு வகை. ஒன்று மல்டிபிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். மல்டிபிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டார் போடுவோம். மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு 2 ஸ்டார் போடுவோம். ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிட்டர்ன் வேல்யூஸ் கொடுக்குதுன்னா அது வந்து ரிட்டர்ன் கீவேர்ட் மூலயமா தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம இன்புட் போடும்போது நம்மளுக்கு அவுட்புட் வரும். அவுட்புட் வந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலயமா தான். ஒருவேளை அது அவுட்புட் வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரே ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஒன்லி அண்ட் ஒன்லி இஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸ் நம்மளுக்கு திரும்ப வரும். ஸோ இது வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒருவேளை எந்த ஒரு வேல்யூமே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகல, வெளியில வரல, அவுட்புட் வரலன்னா அது வந்து வாய்ட் ஃபங்க்ஷன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட் டைப்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த இதை பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸை பத்தி. அஸ் ஐ ப்ரீவியஸ்லி செட், பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற பொசிஷனல் இதை வச்சு வருது. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டெஃப் கிரீட்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது கிரீன் கலர்ல இருக்கிறது ஃபங்க்ஷன் டிஃபைனிங், டிஇஎஃப்னு போட்டிருக்கேன். கிரீட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனோட நேம் நானா கொடுக்குறது. ஸோ இதுக்கு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இதுல வந்து நான் வந்து ஒரு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். நேம் ஏஜ்ன்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். சாரி கைஸ், பேராமீட்டர் ஆர்குமெண்ட் இல்லை. இப்ப நான் அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குறேன். பாஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வருது. ரிட்டர்ன் வேல்யூ இருக்கு. ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வரணும். ஸோ அதனால நான் அவுட்புட் கொடுக்குறேன். ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டுட்டா யாரை கூப்பிடுறேன்னா நேம் சொல்லி தானே கூப்பிடணும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்தாச்சு. இப்ப நான் இந்த ஏஜ் யூஸ் பண்ணிருக்கேன். யூ ஆர் 8 years old அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த இதுதான் சொல்றேன். யூ ஆர் 8 years old, 9 years old சம்திங், ரைட்? ஸோ அதுக்கு நான் ஏஜ்ன்ற அந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ ஏஜ் கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம இப்போ அந்த ரிட்டர்ன் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் கொடுப்போம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் நேம் வச்சு நான் கால் பண்ணணும். கால் பண்ணிட்டேன். இப்போ கால் பண்ணதுக்குள்ள நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். படின்னு போடுறேன். படி as a name அண்ட் ஃபார் ஏஜ் வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன். அது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ படி யூ ஆர் 5 years oldன்னு எனக்கு அவுட்புட் வரும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நேம் இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். படி நேம் வந்து ஸ்ட்ரெயிட்டா படி இருக்கு. ஸோ படி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஆர்குமெண்ட். ஸோ படி வந்து நேம் ஆயிடுச்சு, 5 வந்து ஏஜ் ஆயிடுச்சு. இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். படி ஏஜ் ஆகும், நேம் 5 ஆகும் மாறாது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹலோ படி யுவர் 5 years old எப்படி வந்துச்சுன்னா. இப்போ அதே மெத்தட்ல நான் இங்கே வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு. பட் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஏஜ்ன்னு இருக்கிற இடத்துல நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் படி ஏஜோடைய டிஃபால்ட்டான வேல்யூ 18 ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணுற இடத்துல நான் வந்து நேம் மட்டும் கொடுக்குறேன். ராம்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். Since it is a name, I am also using a caps. Okay, இப்போ இது நான் ரன் பண்றதுனால எனக்கு என்ன ஆகுது பாருங்க. as usual படி அண்ட் 5 2 ஆர்குமெண்ட் நான் கொடுத்தனால நேம் வந்து படியாவும் ஏஜ் வந்து 5 ஆவும் எனக்கு எடுத்துக்கிச்சு. பட் செகண்ட் டைம் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நேம் ராமாவும் எனக்கு, பட் ஏஜுக்கு ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணாதனால அதோட டிஃபால்ட் வேல்யூவான 18 எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால எனக்கு இப்போ அவுட்புட் வந்து என்ன வந்திருக்குன்னா, ஹலோ ராம் யூ ஆர் 18 years old அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா, எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் தான் பார்க்குறோம். எத்தனை பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். as I previously said, ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் வருது.
ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட்ஸ் வந்து செகண்ட் கொடுத்துட்டோம்னா அது உங்களுக்கு நேம் சென்ஸ் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், சேம் இந்த இடத்துல நான் வந்து 5ன்ற இந்த வேல்யூவை பிஃபோர் பட்டி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஹலோ ஃபை ஒரு படியை சொல்றேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூவே மாறி சென்டென்ஸே ப்ராப்ளமேட்டிக்கா ஆயிடுது. இப்ப இந்த இடத்துல ரெண்டுன்றதால நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் வி கேன் சேஞ்ச் இட். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ், அப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஏஜ்னா 5ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா என்ன நடக்குது பாருங்க. ஏஜ் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, ரைட்? இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் இல்ல. ஸோ இந்த படி வந்து ஏஜுக்கு அப்புறம் வந்த மாதிரி ஆயிரும். ஏஜ் ஏன்னா படிக்கு நான் கொடுத்துட்டேன், ஏஜ் கொடுக்கல. ஸோ படி வந்து நான் நேம்னு சொல்றதுக்காக நான் நேமையும் இதுல மென்ஷன் பண்றேன். இப்ப நான் இப்ப ரன் பண்றேன், என்ன இருக்கு பாருங்க, கரெக்டா நம்மளுக்கு வந்துருச்சு. ஹலோ படி ஆர் 5 years old. ஜஸ்ட் பிகாஸ் இந்த வேல்யூஸை நான் மாத்தி போட்டேன்றதால எனக்கு ஆன்சர் ஆல்மோஸ்ட் 3 times எனக்கு கிடைக்கல. ஓகே, இப்போ வந்து ஆர்பிட்டரி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸை பத்தி பார்ப்போம். இது வந்து டப்பிள்ஸை நம்மளுக்கு பாஸ் பண்ண உதவும். டப்பிள்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு எத்தனை வேல்யூஸ், எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்றோம்னு தெரியாது. பட் ஒரே ஒரு பேராமீட்டர்ஸை வச்சு 50 ஆர்குமெண்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம இருக்கிறது பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு இது பண்றேன், ஆட் கொடுக்குறேன், இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இது ஆர்பிட்ரரி பொசிஷனல் மாத்தணும். டெஃப் ஆட் நம்பர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ன்றது பராமீட்டர்ஸ், பட் மல்டிபிள் பராமீட்டர்ஸும் குறிக்குது. மல்டிபிள் ஆர்பிட்ரரி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கிறத குறிக்குது. ஓகே, இப்போ வந்து டோட்டல் பண்றேன். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு சம்னு கொடுக்குறேன். ஏன் சம் எடுக்கிறேன்னா, ஸோ ஐ குட் யூஸ் தி சிம்பிள் ஃபங்க்ஷன். நான் எல்லாத்தையும் ஜஸ்ட் நான் ஆட் பண்ண போறேன். நம் ஆட் பண்றேன். ஸோ இதை நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். எனக்கு அவுட்புட் தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகும். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து நான் ஆட் போட்டு கூப்பிடுறேன். இப்போ இந்த கூப்பிட்டதுக்குள்ள நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். இட் கேன் பி எனி திங். நான் வந்து 1, 2, 4, 5, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு டோட்டல் 15 வந்திருக்கு. லைக் எல்லா வேல்யூஸையும் அது ஒரு டப்புல எடுத்து கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு வந்திருக்கு, டோட்டல்ல கொடுத்துருக்கு. ஸோ இதுல வந்து எத்தனை ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் நோ இஷ்யூஸ். we will get our answer if we use this arbitrary positional arguments. Okay, அடுத்து வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்பயுமே டிக்ஷனரி ஃபார்மேட்ல தான் பாஸ் ஆகும். ஸோ டிக்ஷனரி ஃபார்மேட்ல பாஸ் ஆகுதுன்றதுக்காக நம்ம எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸா இருக்கிறப்ப பார்த்துக்கணும். அண்ட் இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். டிஸ்பிளே இன்ஃபோன்ற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். அதில் இன்ஃபோக்கு நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ன்றதால டபுள் மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்து இன்ஃபோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இன்ஃபோன்றது இந்த பேராமீட்டர் நேம், பட் டபுள் ஸ்டார் பிஃபோர் இன்ஃபோ கொடுத்தது தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தட் ஷோஸ் இட் இஸ் அ ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபார் லூப் எடுத்து அதில் கீ வேல்யூ ஃபங்க்ஷன்ல எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அதில் கீ வேல்யூ மாடல்ல எனக்கு அவுட்புட் வரும். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், டிஸ்பிளே இன்ஃபோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் ஒரு சில வேல்யூஸை அலாட் பண்ணியிருக்கேன். நேம்லி ஹரேஷ் 825, சென்னை வந்து சிட்டி வந்து சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு பாருங்க, நேம் ஹரேஷ் 825, சிட்டி சென்னைன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ இது எல்லாமே ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து நீட்டான ஃபார்மேட்ல டிக்ஷனரி மாடல்ல எனக்கு tabular formula, what not we can say, it comes in a neat and presentable format. Okay, easy யாருக்கும் understand பண்ண முடியும். So what happens when we have everything combined?
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் வரும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் இல்லையா? பட் இங்க நம்ம அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் the order is the only thing that matters here. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் டெஃப், அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள்ன்ற நேம் கொடுத்து அதை ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல நான் என்னென்ன கால் பண்ண போறேன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பேராமீட்டர்ஸை நான் கால் பண்ண போறேன். இட் மஸ்ட் ஹேவ் எவ்ரி திங் லைக் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இது எல்லாமே இருக்கிறாப்புல நான் வந்து பேராமீட்டரை கால் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட்ஸ் லைக் ஒவ்வொரு குறிக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு தேவை. ஸோ அதையும் நான் இங்கே கால் பண்றேன். கூப்பிட்டாச்சு. ஸோ பிரிண்ட்ல வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, பி இஸ் ஈக்குவல் டு பி, சி இஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துட்டேன். ஆர்குமெண்ட்ஸ் தனியாக கூப்பிடுறேன், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை நான் தனியாக கூப்பிட்டுட்டேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி போறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் கூப்பிடணும். எக்ஸாம்பிள் மெயின் ஃபங்க்ஷனை கூப்பிட்டேன். இப்போ அதுக்குள்ள நான் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லைக் ஐ நீட் சம்திங், ரைட்? ஐ நீட் சம்திங் இந்த சென்ஸ் அதுக்குள்ள வந்து என்னோட ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் இட் கேன் பி நம்பர்ஸ், ஒரு வேல்யூ அசைன் பண்ண நம்பர்ஸாக இருக்கலாம், நேமாக இருக்கலாம், எனிதிங். ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4 and 5 கமான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் சி இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். மேலே ஏற்கனவே சி இஸ் ஈக்குவல் டு 10 ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் கிவிங் சி இஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, இப்போ நேம் நான் கேட்குறேன். நேம் வந்து சின்ஸ் இட் இஸ் ஸ்ட்ரிங் இட் கம்ஸ் வித் இன் டபுள் கோலன், நான் பைத்தான் போட்டுக்கிறேன். ஓகே, பைத்தான் நான் நேம் போட்டுக்கிட்டேன். லெட் இட் பி கேப்ஸ் and let's go for another value also. அது என்ன மாதிரி வேல்யூனா கோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். எந்த மாதிரி கோர்ஸ் இதுனா ப்ரோக்ராமிங் கோர்ஸ், ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங் கோர்ஸ். ஓகே, இப்போ நான் 1 2 3 4 5 சி இஸ் ஈக்குவல் டு 20 நேம் பைத்தான் கோர்ஸ் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். சி எனக்கு என்ன ஆயிருக்குன்னா அவுட்புட் வந்து ஏஸ் 1 பிஎஸ் 2ன்னு சொல்லிட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவும் அதுல இருந்து ரெண்டு ஏ அண்ட் பிக்கு போய் சேர்ந்துருது ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ போயிடுச்சு. சியோடைய வேல்யூ நம்ம ஆக்சுவலா 10 இருந்திருக்கணும். பட் சின்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்டாண்ட்ஸ் இன் பேராமீட்டர் அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்டாண்ட்ஸ் இன் ஆர்குமெண்ட் ஆல்வேஸ் வின்ஸ். ஸோ சி இஸ் 20 அண்ட் ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டப்பிள் ஃபார்மேட்ல வரும். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுலையே எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ் எக்ஸெட்ரா. பட் நம்ம வந்து டப்பிள் ஃபார்மேட்ல வரும்ன்றதால நான் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கலாம். ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸ் 1 2 3 4 5 பட் ஆல்ரெடி ஏக்கும் பிக்கும் உள்ள ஒரு வேல்யூ 1 and 2. ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 4 5 தான் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போய் சேரும். ஸோ 3 4 5ன்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, 3 4 5ன்ற அவுட்புட் தான் வந்துருச்சு. அப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன வரும்னா நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிக்ஷனரி. ஸோ அதுக்கு ரெண்டு வெரைட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் பைத்தான் கோர்ஸ் ப்ரோக்ராமிங். இது வந்து எனக்கு கீவேர்ட் ஆர் ஃபார்முலா எனக்கு வந்துருச்சு. ஸோ காய்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறந்துடாதீங்க. ஓகே காய்ஸ், பை, see you.